மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களை மையப்படுத்தி தான் அதிக திட்டங்களை செயல்படுத்தி வருவது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. ஆனால் குறிப்பாக எல்லா திட்டமே அது படிக்கிற பிள்ளைங்கள், கல்லூரி படிக்கும் பிள்ளைங்க, உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் புதுமை பெண் திட்டத்தில் பயனடையலாம். என்ன 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்க தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். படிச்சிருக்கிற ஆண்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபா அவங்க படிப்பு செலவு வழங்கப்படுகிறது. பெண்களுக்கும் புதுமை பெண் திட்டத்தில் வழங்கப்படுகிறது. அவங்க வேறு பிற்பட்ட நலத்துறை, ஆதிராவிட நலத்துறை எதில் அவங்க வந்து ஸ்காலர்ஷிப், அதாவது நம்முடைய கல்வி உதவித்தொகை வாங்கினாலும் இந்த புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்திலையும் பயனடையலாம் அப்படின்றது நம்முடைய முதலமைச்சர். அது எந்த கல்லூரி படித்தாலும் சரி, ஐடி படித்தாலும், நர்சிங் படித்தாலும், அது தனியார் கல்லூரி, அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி, எங்கே படித்தாலுமே நீங்கள் அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். என்ன செய்யணும்னா, கல்லூரியில் அட்மிஷன் போட்டதும் கல்லூரியிலேருந்து விண்ணப்பம் பண்ண சொல்லணும், அவ்வளோதான். ஆகவே அந்த உதவித்தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் மகளிர் உரிமை தொகையுமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களை போன்றோருக்காக தான் அந்த திட்டமே. யாருக்கு தேவை இருக்கிறதோ, மாதம் 1000 ரூபான்றது யாருக்கு உபயோகமாக இருக்கிறதோ, உதவியாக இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அந்த உதவித்தொகை என்று கூறி தான் அந்த உதவித்தொகை இல்லை, உரிமை தொகை என்று வழங்கி வருகிறார்கள். பொதுவாக பெண்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் எங்கேயுமே கிடையாது, அப்படிதானே? எங்கேயுமே கிடையாது. ஒரு காலத்தில் நமக்கு ஓட்டு போட கூட உரிமை கிடையாது. ஆண்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க, பெண்களுக்கு கிடையாது. ஆனால் 1921 தான் நமக்கு ஓட்டுரிமை கிடைச்சது. அது தமிழ்நாடு அதனுடைய பெரும் பங்கு உண்டு, நீதி கட்சியினுடைய பங்குலாம் உண்டு, நமக்கு ஓட்டுரிமை கிடைச்சது. அப்புறம் பிள்ளைங்களை, பெண் குழந்தைகளை படிக்க விடுறதில்ல, கல்வின்றது மறுக்கப்பட்டது, நமக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ படிப்படியாக நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள எத்தனையோ தலைவர்கள் இதற்காக பாடுபட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அதில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், இவ்வாறு எவ்வளோ பேர் பெரும்பாடுபட்டு பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும், பெண்களுக்கு நம்ம கல்வி கொடுக்கணும், அவர்களும் ஒரு உயிர் அப்படின்னு நம்மளை போல ஒரு மனுஷி அப்படின்றத உணர்ன்றதுக்காக எவ்வளவோ மாற்றங்கள் பண்ணிக்கிட்டே வரும். அதுக்கு அரசு சட்டத்தின் மூலம் செஞ்சாலும் சமூக மாற்றம்ன்றது ஏற்பட வேண்டியது இருக்குது. ஒட்டுமொத்தமாக நான் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும், என் பையனுக்கு பெண்ணை மதிக்கணும், பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளணும், அவங்களும் சம உயிர் அப்படின்றத நினைக்கணும். உங்களுக்கு அநேகர் ஆண்கள் எனக்கு ஒரு 10 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது, ஒரு 2 வீடு வச்சுருக்கேன்ற மாதிரி என் மனைவிக்கும், எனக்கு ஒரு மனைவி இருக்கா, அவளுக்கு ஒரு 50 பவுன் நகையோடு இருக்கான்ற மாதிரி ஒரு சொத்துல ஒன்றா தான் கருதி சொல்கிறாங்க. அவளுக்கு உரிமைன்றது இல்லை. நம்ம கேட்குறது ஏதாவது முடிவெடுக்கிறதுல நம்ம ஆலோசனை கேளுங்கன்னு தான் நிறைய வீட்டு பெண்கள் போராடுறாங்க. கடைசியில் என்ன வருதுன்னா குடும்ப பிரிவினை தான் வருது. ஆனால் இந்த பெண்களுக்கு வழங்க வேண்டிய உரிமை யாருமே ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாத நிலைமையில் இருக்குது. நம்ம இப்போ எவ்வளோ வலியுறுத்தினாலும் சட்டத்தின் மூலமும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நிறைய இடத்துல மாற்றம் வந்திருக்கு. உண்மை ஏற்றுக்கொள்ளலாம், நல்ல சிறந்த கல்வி கற்றவங்க நிறைய இடத்துல மாற்றம் வந்திருக்கு. ஆனால் இன்னும் சில இடத்துல பெண்களுக்கு ஒரு பக்கம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது, இன்னொரு பக்கம் பிரச்சனை வருது, குடும்பத்தில் பிரச்சனை வருது, அந்த வன்கொடுமை சட்டம், வீட்டில் தொந்தரவு அப்படின்றதுலாம் வருது. ஆனாலும் நம்முடைய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை போட்டு நம்ம இப்போ நீங்கள் அவசரமாக குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னா 181க்கு கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். நம்முடைய கணவன் மனைவி சண்டைனாலும் சரி, இல்லை பக்கத்து வீடு சண்டைனாலும் சரி, இல்லை பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு அடிதடி நடக்குது, இல்லைனா வாய் தகராறு வருதுன்னா உடனே அந்த நம்பரை கூப்பிடுங்கன்றோம். உடனே அந்த நம்பர்லேருந்து அவங்கள கூப்பிட்டு போய் நேராக பார்த்து அரசு உதவி பண்ணணும்னா உடனே உதவி பண்ணுறாங்க. அவங்களுக்கு மனு எழுதி கொடுக்கறதுலேருந்து, வக்கீல் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து, இல்லை ஒரு நாள் எங்கள் கூட தங்கிக்கோங்கன்னு அதுக்கும் ஒரு ஹோம் இருக்குது, அங்கே போய் நம்ம தங்கி இருந்துக்கிடலாம். நிறைய பேர் தங்கி இருந்த பிற பிள்ளைங்கள்லாம் பார்ப்பாங்க பெண்கள். சரி, எங்கே சண்டையை போட்டு மண்டையை உடைக்கிறது, சரிக்கா நான் வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்கிற பெண்களும் இருக்காங்க. 2வது நாள் போயிடுவாங்க. சிலர் இல்லை இதுக்கு இந்த மாதிரி என்ன இப்படி அடித்ததுக்கு நான் தண்டனை கொடுத்தே ஆகணும், நீங்கள் புகார் சொல்லுங்கள், எனக்கு லாயர் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னா லாயரையும் நாங்களே அவங்களுக்கு கொடுக்குறோம். ஏற்பாடு பண்ணி எல்லாமே இந்த சமூக நலத்துறைக்குலாம் ஒருங்கிணைந்த சேவை மையம் மூலம் அந்த சர்வீஸும் நடக்குது. இல்லை நம்முடைய காவல்துறை மூலம் விண்ணப்பம் கொடுத்து தங்குறதுக்கும் ஷார்ட் ஸ்டே ஹோம் நிறைய இருக்குது. 5 நாட்கள் வரைக்கும் நம்ம அங்கே தங்கிட்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுட்டு கூட மறுபடி காவல்துறையை நம்மளை இணைச்சி வைக்கிற இடங்களும் இருக்குது. இல்லை நம்ம வழக்கு தொடக்கனா வழக்கும் தொடறாங்க. இவ்வாறு நம்ம பெண்களுக்கான அந்த பாதுகாப்புக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது. அது நம்முடைய முதலமைச்சர் இப்போ பெண்களுக்கு எதிரான அந்த குற்ற செயலில் ஈடுபடுறவங்களுக்கான தண்டனையை அதிகரிச்சிருக்காரு.
இந்த 10 ஆண்டு கடுங்காவெல்லாம் இப்போ 20 ஆண்டு, புரியுதுங்களா? அந்த மாதிரி 2 மடங்காக தண்டனையெல்லாம் அதிகரிச்சு அந்த சட்டம் நம்ம ஒரு சட்டம் மேலே ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சிருக்கு, ஒரு சட்டம் அமுல்படுத்தியாச்சு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இவ்வாறு பெண் சமுதாயம் முன்னேறினால் நம்முடைய தமிழ் சமுதாயம் முன்னேறும். பெண்கள் கல்வி கட்டால் அது அந்த வீடே கல்வி கட்ட மாதிரி உடனே அவங்க பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுருவாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு வேலை என்னோட மேலே இருக்கணும் தான் நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களும். என்னோட என் பிள்ளை எனக்கு மேலே படிக்கணும், எனக்கு மேலே உயர்ந்த நிலையில் இருக்கணும் தான் எல்லாரும் வேலை பார்க்கணும். உண்மையா இல்லையா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். 5 வீடு 6 வீடு கூட வேலை பார்த்து தான் பிள்ளைய சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் நான் படிக்க வைக்க அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. நம்ம கூட நினச்சோம், ஏமா அங்கே போய் ஃபீஸ் கட்டுறீங்களா அப்படின்னு நினைப்போம். இல்லை என் பிள்ளை எனக்கு மேலே வரணும், எனக்கோட உயர்ந்த நிலைக்கு வரணும், அவள் படிக்கணும், ஒரு அரசு வேலை வாங்கணும், இல்லை கம்பெனியில் இருக்கணும், இல்லை அவள் பெரிய டீச்சராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி, ஆஃபீஸராக இருக்கணுன்ற மாதிரி உயர்ந்த நோக்கத்தோடு எல்லாரும் அவ்வளோ தியாகம் பண்ணுறீங்க, அவ்வளோ உழைக்கிறீங்க. அதனால் இந்த ஒரு சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். இந்த பெண் சமுதாயத்தை முன்னேற்றும் போது நிச்சயமாக தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், எல்லா வளர்ச்சியுமே ஏற்படும். இப்போ அடுத்த கட்டமாக என்ன செய்கிறாங்கன்னா, சுய உதவி குழுக்களுக்கு உதவி பண்ணுறாங்க, கடன் கொடுக்குறாங்க, தொழில் தொடங்க. நிறைய பெண்கள் இப்போ தொழில் தொடங்குறாங்க. பெண் தொழில் முனைவோரை உருவாக்கணுன்றது முதலமைச்சருடைய அடுத்த கட்ட திட்டமாக இப்போது அதற்கு நிறைய கடன் வாங்குறாங்க. நான் அதான் பெண்கள்கிட்ட சொல்கிறது, கடன் தொழில் முனைவோர் நாங்கள் தொழில் செய்ய போகிறோன்னு வாங்குகிற கடனை தயவுசெய்து தொழில் செய்யுங்க. தொழில் செய்யும்போது உடனடியாக லாபம் வந்துடாது, கொஞ்சம் லாபம் உடனே கிடைக்கும். ஆனால் ஓராண்டில் நீங்கள் எதிர்பார்க்குற லாபம் வரும். அதனால் தொழில்னு சொல்கிறது நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து கவனமாக பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு நிச்சயமாக லாபம் வரும். படிப்படியாக அப்புறம் லாபம் அதிகரிக்கும் போது நம்ம முழுமையாக நம்ம அதில் ஈடுபடுத்திக்கிட்டோம்னா நிச்சயம் லாபம் வரும். அதனால் அந்த காலத்துக்கு ஏற்றார்வாள் எந்த மாதிரி பொருள் விற்கும், என்னது விற்கும், எதை தேய்ப்போம், எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன வேலையை கூட நம்ம செஞ்சு அது மொத்தமாக 10 பேர் 15 பேர் செஞ்சால் பெரிய அளவிலே செய்யலாம். அதையும் இப்போ பெண்கள் இறங்கியிருக்காங்க. அவங்க போகிற இடத்துலலாம் செய்யுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதுபோல் கிராமத்துலலாம் நிறைய கடன் வசதி இருக்குது. சுய உதவிக்குழு மட்டும் இல்லாமல் ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலமும் நமக்கு குறைஞ்ச வட்டியில் கடன் கொடுக்காங்க. திருப்பி செலுத்தவும் மறுபடியும் கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி 6% வட்டியில் 40,000 முதற்கொண்டு கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த செக்யூரிட்டியும் கொடுக்க வேண்டாம், கடன் எதுவுமே சொத்துக்கத்து வைக்காமலே நம்ம கிராமப்புறத்தில் ஈஸியாக கடன் வாங்க முடியும். இவ்வாறு நம்ம கடன் வாங்குற அந்த அமௌண்ட்டையும் அந்த தொகையையும் நல்ல முறையில் பயன்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம முன்னேற முடியும். அதே போல் பெண்களை நீங்கள் எல்லாரும் இங்கே படிக்க வச்ச பிள்ளைங்கள்லாம் பார்த்தோம், நல்லா படிக்கிறாங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கிங்க. பிள்ளைகளை கண்காணிப்பதும் தாய்மாருடைய ஒரு கடமை தான், நம்ம தான் பண்ண முடியும். நான் தான் சொல்கிறேன், நான் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க, நம்ம தான் பெண்களால் தான் முடியுன்றது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. யாரை பார்க்குறான், நண்பர் யார், ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டானா, காலேஜ் முடிச்சு ஒழுங்காக வீட்டுக்கு வரானா, என்னன்ற மாதிரி அந்த கண்காணிப்பு நம்ம பிள்ளைங்க மேலே வைச்சாகணும். அது நிச்சயமாக பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்கும் ஒரு முக்கிய பங்காட்டும், அதுபோல் அவருடைய கல்வியில் உயர்றதுக்கும் ஒரு பங்காட்டும். அதனால் பெண்களுக்கு அந்த பிள்ளைகளை கண்காணிக்கிற பணியும் நமக்கு இருக்குன்றதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்றும் கூறிக்கொண்டு, அதுபோல் இந்த ஒரு வாரியம் வீட்டு வேலை செய்யும் பெண்களுக்கான இந்த வெல்ஃபேர் ட்ரஸ்ட், அதான் அந்த வாரியம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முறையாக செயல்படுகிறது. அது நம்முடைய கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த வாரியம் பணிபுரியவர்களுக்காக தொடங்கப்பட்ட கிட்டத்தட்ட 13 வாரியத்தில் இது ஒரு வாரியமாக இருந்து செயல்படுகிறது. இன்றைக்கும் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் சிறந்த முறை செயல்படுகிறது. என்னதான் நம்ம இன்னைக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்றதுக்காக அவங்க கீதா அம்மா சொன்னாங்க, கீதா ராமகிருஷ்ணன் மேடம் சொன்னாங்க, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்லலாம் ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கோம்மா, தீர்ப்பு வாங்கி வச்சுருக்குறோம், இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சட்டம் ஏற்றணும் வீட்டு வேலை செய்கிற பெண்கள் வாரியத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. சட்டம் ஏற்றுனா ரொம்ப நல்லது தான். ஒன்றிய அரசு என்ன செய்தோ தெரியல, அங்கே சொல்லி எதுவுமே நடக்கிறதும் இல்லை. ஆனால் நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் 4 வருஷமாக அவங்க மத்தியில் ஒன்றிய அரசு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி, லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் நீங்கள் இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இந்த 4 தான் இருக்கணும், மொத்தமே 4 வாரியம் தான் இருக்கணும்லாம் இடைஞ்சல் கொடுத்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இல்லை எப்போதுமே கலைஞர்கள் தொடங்கிய அத்தனை வாரியங்களும் செயல்படும், அத்தனை வாரியங்களும் நலத்திட்டம் கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம வாரியம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்குன்னு அது காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஏன்னா கலைஞர் தொடங்கிய வாரியம்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றிய அரசுக்கு ஒத்துக்கலை, இந்த வாரியங்கள்லாம் செயல்படும் அப்படின்ற மாதிரி எல்லா வாரியங்களும் செயல்பட்டு வருகிறது. அதில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொண்டு, அதுபோல் மேடம் சொன்னாங்க, கீதா ராமகிருஷ்ணமும் கிளாரம்மா சொன்னாங்க,
தமிழ்நாட்டிலையும் எனக்கு மனு கொடுத்துருக்குறீங்க இல்லை, தமிழ்நாட்டிலேயே அந்த சட்ட திருத்தத்தை நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிச்சயமாக நான் அதை துறை அமைச்சருக்கும் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சொல்கிறேன் என்று கூறிக்கொண்டு, கல்வி தான் இங்கே பற்றி நிறைய பேசினாங்க. கல்வி தான் முக்கியம், உண்மைதான். கல்வி நமக்கு அதை யாரும் நம்மகிட்ட எடுத்துக்கிட முடியாது. படித்த கல்வி அந்த நம்ம பெற்ற அறிவு நம்மளே தான் இருக்கும். அதை நம்ம படிக்கும்போது நல்ல முறையில் அறிவாற்றல் மிக்கவர்களாக இருக்கணுன்ற மாதிரி படிக்கணும். நம்ம நல்ல முடிவு எடுக்கணுன்றது மாதிரி சொல்லணும். குறிப்பாக நம்ம பிள்ளைங்களை செல்ஃபோனில் நேரத்தை கடத்தாத, கொஞ்சம் நேரம் செல்ஃபோன் பாரு, தப்பு இல்லை. அதே போல் நம்ம மற்ற பொழுதுபோக்கு அம்சத்துக்காக மட்டுமே அதிக நேரம் செலவிடாமல் படிப்பதற்கும் நம்ம அறிவாற்றல் வளர்த்து கொள்வதற்கும் தாய் தகப்பனுக்கு உதவுவதற்கும் புக்கு வாசிப்பதற்கெல்லாம் நேரத்தை வச்சுட்டு கொஞ்ச நேரங்களில் நம்ம டெலிஃபோன், அந்த டெலிவிஷன், ஃபோன் எல்லாம் உபயோகப்படுத்திக்கலான்ற மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்பதை நான் இங்கு கூறிக்கொண்டு, என்னதான் பரிணாம வளர்ச்சியினால நம்ம காலத்துக்கு ஏற்றாற் போல் எல்லாருமே இப்போ சோசியல் மீடியா பார்க்க வேண்டியது இருக்குது. சோசியல் மீடியா மூலம் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஆனால் அந்த தகவல்கள் உண்மையா என்பதை அறிந்து கொள்ளவும் வேண்டியது இருக்குது. பொய்யான தகவல் நிறைய விஷயத்தில் பரப்பப்படுகிறது. ஏன்னா மகளிர் உரிமை தொகை விடுபட்டவங்களுக்கு போன மாதமே ஒரு தகவல் வந்துருச்சு, வாட்ஸ்அப்பில் எல்லாம் விண்ணப்பிங்க முதலமைச்சர் சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஜூலை 15 விடுபட்ட தகுதி உள்ள பெண்கள் விண்ணப்பம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விடுபட்டுள்ள நம்மளுடைய சங்கத்தில் உள்ள பெண்கள் ஜூலை 15 நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என்பதை நான் கூறிக்கொண்டு, இவ்வாறு நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் பெண்களுக்கான ஒரு திட்டங்களை கொண்டு வரும் இந்த ஆட்சியில் நிச்சயமாக தொடர்ந்து பெண்களின் நிலை மேம்படுவதற்கு உங்களுடைய சங்கங்கள் நிறைய ஆலோசனை, நான் அவங்கள்ட்ட சந்திக்கும் போதெல்லாம் மேடம் இப்படி செய்யணும் இதை இப்படி பண்ணுங்கன்னு எனக்கு ஆலோசனை தரக்கூடியவர்களாக இங்கே உள்ள அத்தனை பேருடையும் நான் தொடர்ந்து தொடர்பு வச்சிருக்கிறேன். அவங்களும் உரிமையோட மேம் இது சரியில்லை, இது இப்படி இருக்கணும், இந்த பாதுகாப்பு சரியில்லை, ஏன் நீங்கள் அதில் வழக்கு போட்டாகணும் அரசு அப்படின்ற மாதிரி நிறைய எங்களுக்கு தகவல்களை அவங்களுடைய அனுபவத்தை எங்களிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். தொடர்ந்து அதே போல் இந்த அரசு உங்களுக்காக உங்களோடு இருந்து உங்களுடைய கோரிக்கை கேட்கக்கூடிய அரசாக நம்முடைய தளபதியாரின் அரசு செயல்படும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு, உங்களுடைய கோரிக்கைகளை நான் முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து சொல்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.